ஹலோ மக்களே, நான் தான் உங்க ஜெரோசன். இன்னைக்கு நம்ம பல்லு புடுங்கி பாட்காஸ்டோட எபிசோட் 2 பார்க்க போறோம். இந்த எபிசோடோட டாபிக் என்னன்னா, இந்த கிராம்பு கேங் என்ன கேங் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க தானே? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பில்லு கட்டாம அதிலே ஓடுறவங்க அவங்க எல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம். இந்த எபிசோட்ல நம்ம முக்கியமா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பல்லு வலிக்கும் ஆனா ஹாஸ்பிட்டல் பக்கமே வராம இருப்பாங்கல்ல, அதாவது வலி இருந்துச்சுன்னா அந்த கிராம்பு வச்சாலே போதும் வலி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த எபிசோட் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். லெட்ஸ் மூவ் இன்டு தி பாட்காஸ்ட். வழக்கமா எல்லாரும் பல்லு வலினா ஆஸ்பத்திரி போய் தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இங்க ஊர்ல இருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல இருக்கிற அஞ்சரை பெட்டி, அதாவது ஸ்பைஸ் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு கிராம்பு எங்க இருக்குன்னு தேடுவாங்க. பல்லு வலினா டாக்டர் கிட்ட தானே போகணும். இப்போ நெஞ்சு வலினா கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போற மாதிரி பல்லு வலினா டென்டிஸ்ட் கிட்ட தானே வரணும். ஆனா இவங்க போயிட்டு ஸ்பைஸ் பாக்ஸ்ல இருந்து ஒரே ஒரு கிராம்பு எடுத்து உள்ளக்க வச்சுட்டு எனக்கு வலி சரியாயிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பெருமை பத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப அன்ஃபேரா இருக்கும். அது எந்த இடத்துல பாதிப்பு உள்ளாகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இருந்து சொல்றேன். கிளினிக் வந்த பேஷண்ட், சார் எனக்கு ரொம்ப வலிக்குது சார், வலி தாங்கவே முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு இவ்வளவு சொத்த ஆழமா இருந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வலி வந்ததே இல்லையா, இல்ல கூச்சமாச்சு வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதில் என்னன்னா, எனக்கு வலி இருந்திருக்கு சார், கிராம்பு வச்சுட்டா வலி சுத்தமா கிளியர் ஆயிரும், பல்லு வலினா கிராம்பு தானே வைப்பாங்க, நான் அதுதானே பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கதான் மக்களே உங்களுக்கு ஒரு சீக்ரெட். அதாவது நீங்க வைக்கிற கிராம்பு இருக்குல்ல, உங்களுக்கு சொத்தையே சரி பண்ணல. அது என்ன பண்ணுதுன்னா, மரத்து போக வைக்குது. அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு வலி இல்லாம இருக்கும், பட் இன்ஃபெக்ஷன் ஆழமா போயிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு கைக்கு புண்ணுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டி இருக்கு, அந்த கட்டிக்கு என்ன பண்ணுவீங்க, உள்ளக இருந்து அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிட்டு தானே மருந்து போட்டு க்ளோஸ் பண்ணுவீங்க. சொத்த ஆழமா போனா நம்மளுக்கு என்ன பாதிப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன ஆக போகுது, உள்ளக ரூட் கேனல் பண்ணிரலாம்ல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. என்னதான் சொத்த ஆழமா போனாலுமே ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே போயிருச்சுன்னா நம்ம அந்த பல்ல ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட காப்பாற்ற முடியாது. சோ எது பெட்டர் அப்ரோச் அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல வலி வந்திருக்கும் பாத்தீங்களா, உங்களுக்கு வலி வந்திருக்கு அப்படின்னா நீங்க கிராம்பு வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா வச்சுட்டு as soon as possible இமிடியேட்டா ஒரு டென்டிஸ்ட் போய் பார்த்து, சார் எனக்கு இந்த மாதிரி பெயின் இருக்கு, எமர்ஜென்சி பெயினா இருந்துச்சுன்னு சொல்லி நான் கிராம்பு வச்சிருக்கேன், சோ இதுக்கு என்ன பண்ணணும், இந்த டூத்தை சேவ் பண்ற கண்டிஷன்ல இருக்கா இல்ல என்ன பண்ணணுங்கிற மாதிரி நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். நீங்க அதை விட்டுட்டு வலி போயிருச்சா சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க அது பாதிப்பு. சோ அதை தான் நான் பர்டிகுலரா சொல்றேன். இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து இன்னொரு விஷயத்தை பத்தி முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இன்னொரு டைப் ஆஃப் டாக்டர்ஸ் நம்ம ஊர்ல இருக்காங்க. ஐ மீன் பார்மசிஸ்ட். ஏன்னா இந்த இடத்துல எந்த பார்மசிஸ்டையும் குறை சொல்லல. மக்கள் வலின்னு வர்றாங்க, சரி அவங்களுக்கு வலி குறையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெயின் கில்லர், அல்சர் மாத்திரை இதெல்லாம் கொடுத்துடுறாங்க. ஓகே, நாங்க டென்டிஸ்டா தான் கொடுக்க போறோம். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு பார்மசிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு அதோட இன்டென்சிட்டி சிவியாரிட்டி என்னன்னு தெரியாது. நாங்க இப்ப பாக்குறோம் அப்படின்னா, உள்ளக்க பஸ் டிஸ்சார்ஜ் இருக்கா, உள்ளக்க எப்படி இருக்கு, உள்ளக்க எந்த மாதிரி பெரியோடல் கண்டிஷனா எல்லாத்தையும் நாங்க பார்ப்போம். இதே ஒரு பார்மசிஸ்டுக்கு பல்வலினா அவங்க காமனா கொடுக்குற மாத்திரை கொடுப்பாங்க. சோ அந்த பேஷண்ட்டுக்கு அது கம்பேட்டிபிளா இருக்கா எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு அவ்வளவு கிளியரா தெரியாது. அதுவுமே நீங்க ஒரு பார்மசிஸ்ட வாங்குறதோட உங்களுக்கு பெயினா இருக்குன்னா ஒரு டென்டிஸ்ட் கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ நிறைய டென்டிஸ்ட் இப்போ உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னா எமர்ஜென்சி டேப்லெட் அனுப்பிச்சு விடாம இல்ல, எல்லாருமே உங்களுக்கு எமர்ஜென்சி டேப்லெட் தேவைனா அனுப்பிச்சுட்டு தானே இருக்காங்க. சோ நீங்க அவங்க கிட்ட என்ன மெடிகேஷன் நான் போடுறது, என்ன மெடிசன்ஸ் நான் எடுத்துக்கிறது அப்படிங்கறத நீங்க கேட்டுட்டு சீக்கிரம் உங்க பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறது ஒரு பெட்டர் அப்ரோச்சா இருக்கும். எங்களோட நல்லதுக்காக அப்படின்னு சொல்லி நாங்க பார்க்கல. இப்போ உங்க பல்ல நீங்க காப்பாத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் நல்லது. பல்லு கொஞ்சோண்டி ஒரு கூச்சமா இருக்கும்ல, அப்போ உங்களுக்கு சொத்தையோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். இல்ல நான் அப்போ அடைக்கல, கொஞ்சம் ஆழமா போனதுக்கு அப்புறம் அடைச்சிக்கிறேன் அப்படின்னா ரூட் கேனல் அண்ட் மேல கேப் போடுறதுக்கு உங்களுக்கு 5,000 6,000 அந்த மாதிரி செலவு இருக்கும். நீங்க அதுவும் இல்ல, என் பல்லு டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன், எனக்கு சாப்பிட முடியாம போனதுக்கு அப்புறம் நான் பல்லு கூட கட்டிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பல்ல ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஃபிக்ஸ்டு ட்ரீட்மெண்ட் போனோம் அப்படின்னா, இம்ப்ளான்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஒரு இம்ப்ளான்ட் காஸ்ட் 30,000 40,000 கிட்ட செலவாகும். இப்போ நம்ம கடைசியா இந்த செக்மெண்ட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம்புவோட சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஜஸ்ட் பெயின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, இல்ல யூடியூப்ல சொல்றாங்க, இல்ல
எனக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டு பாட்டி சொல்றாங்க, இல்ல பக்கத்து வீட்டு ஆன்டி சொல்றாங்க, எங்க பிரதர் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லி நீங்க வந்து ஒரு கிராம்பு எடுத்து வைக்கிறீங்கல்ல. ஆக்சுவலா கிராம்பு வந்து நம்மளுக்கு கெட்டதுன்னு கிடையாது. பட் கிராம்பு ஆயில் இருக்குல்ல, அதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெயினுக்கு வந்து அது நல்ல மெடிகேஷன் தான். நாங்களும் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் அப்போ உள்ள அந்த மெடிகேஷன் யூஸ் பண்ணுவோம், யூஜினால்னு. ஃபுல் கிராம்பு வைக்கிறீங்கல்ல, அது என்ன பண்ணுனா ஜிஞ்சைவல் பர்ன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணி விட்டுரும். சிம்பிள். உங்களோட கம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த வந்து நல்லா ஸ்வெல்லிங் ஆக்கி விட்டுரும். ஸோ கொஞ்சோண்டி வலி இருக்கிற நீங்க அதை நீங்க போட்டு வலியை நல்லா பெருசாக்கிட்டு வந்துருவீங்க. நாங்க எதுக்கு சொல்றோம்னா, உங்களுக்கு வலி கம்மியா இருக்கும் போதே அதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த டிஸ்கம்ஃபர்ட் லெவல் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இதுக்காக மட்டும் தான் சொல்றோம். நீங்க இந்த பாயிண்ட்டை ரொம்ப பர்டிகுலரா எடுத்துக்கணும். ஒரு டென்டிஸ்டா எவ்வளவு கன்சர்வேட்டிவா பண்ண முடியுமோ அதை நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் கிடையாது. எந்த டென்டிஸ்டுமே நம்ம வந்து அவங்களை எப்படி செலவு பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. பட் நீங்க எங்க கிட்ட வர்ற கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, அது ரொம்ப சிவியர் ஆனதுக்கு அப்புறம் தான் வரீங்க. சோ பல்லு வலி வந்தா மட்டும் தான் டென்டிஸ்ட் கிட்ட பாப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட விசிட் பண்ணிட்டே இருங்க. அது எதுக்குன்னா, உங்களுக்கு தெரியாம ஏதாவது இடன் சொத்து இருந்தா கூட அதை வந்து நாங்க as early as டிடெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அதை ரெஸ்டோர் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஃபர்தரா உங்களுக்கு செலவு எதுவுமே இருக்காது. அட்லீஸ்ட் நீங்க ஜெனரல் செக்அப் ஒரு 6 months ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டூத்தோட கண்டிஷன் என்னன்னாச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ தட் நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். உங்க தாத்தா பாட்டி ஒரு 60-70ல பல்லு எதுவுமே இல்லாம இருக்கலாம். நீங்களும் உங்க பல்ல அப்படி வச்சுக்க போறீங்களா, இல்ல உங்க பல்ல வந்து ஒழுங்கா ப்ராப்பரா கொண்டு போக போறீங்களா அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு. சோ தி சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இதுதான் ரியாலிட்டி. இதை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பாட்டிஃபைல நீங்க வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. தென் யூடியூப், ஆப்பிள் பாட்காஸ்ட், அமேசான் பாட்காஸ்ட் எல்லாத்துலயுமே இதை வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலயுமே மறக்காம பாத்துருங்க. தென் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு அடுத்து ஃபர்தரா எவ்ரி வீக் மண்டே நான் வந்து ரெகுலரா பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ எனக்கு வந்து இன்னும் எந்தூசியாஸ்டிக்கா இன்னும் நிறைய வீடியோ என்னால் போட முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா 5 star ரேட்டிங் கொடுங்க. தென் இல்லை உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி ஜெனரலைஸ்டாக நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.